டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இடையூறு செலுத்த வேண்டாங்கிறதுக்காக தான் நான் ப்ரெஸ் மீட்டை இங்கே வச்சுக்கலான்னு சொன்னேன். அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அவர் கட்சி தொடங்கிய முதல் ரொம்ப எளிமையாகவும் அடித்தட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில்தான் தன்னுடைய ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 1967 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ ஒரு தேர்தல் பரப்புரையில் 3 படி அரிசி அவருடைய லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட வாக்கு சேகரித்தார். வெற்றி பெற்றதும் அண்ணா அவர்கள் மக்களுக்கு 1 படி அரிசி அப்படின்னு கொடுத்தாங்க. அவருடைய எண்ணங்கள் அதை ஈடேற்றதா அவர் உருவாக்கிய கட்சி இல்லை. ஆனால் அண்ணாவுடைய எண்ணங்களை புரட்சித் தலைவர் நிறைவேற்றினார். அதே போல் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நிறைவேற்றினாங்க. இப்போது சென்னையில் போய் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு வந்த இடம் பார்த்திங்கன்னா 1967 அண்ணா முதலமைச்சர் ஆனோன்னா எல்லாரும் அண்ணாவுக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் தன்னுடைய சிலையை வைக்க வேண்டாம் அப்படின்னு எல்லார்ட்டையும் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவர் போய் கேட்கும்போது அவரால் அதை தவிர்க்க முடியலை. இல்லைன்னா உங்களுக்கு சிலை அமைச்சே ஆகணும் அப்படின்னு கேட்டார். இப்போ அரசாங்க செலவில் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நானே செய்கிறேன்னா அப்படின்னு சொல்லி தான் அந்த சிலையை உருவாக்கும்போது அங்கு சில திருத்தங்கள் எப்படி செய்யணும் என்னன்னு சிலை செய்பவர்கிட்ட போய் அண்ணாவே முதலமைச்சராக இருந்தபோது போய் பக்கத்தில் இருந்து செஞ்ச சிலை தான் அது.